Hello viewers, welcome to Mavi Study Time. இன்னைக்கு நம்ம வீடியோவில் 11th ஸ்டாண்டர்ட் அக்கௌண்டன்சி சாப்டர் 3 illustration 11 தான் பார்க்க போகிறோம். illustration 11 வந்து journal entry தான். கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். Chandran is a sole trader dealing in a sports item. From the following transaction, pass journal entry for the month of March 2018. மார்ச்சில் வந்து ஸ்டார்ட் ஆகுது. டேட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. என்னென்ன என்ட்ரிஸ் இருக்குன்னு பார்க்கலாம். கமன்ஸ் டு பிஸ்னஸ் வித் கேஷ் 4 lakh கேஷ் வச்சு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. கேஷ் டெபாசிட்டட் இன்டு எ பேங்க். பேங்க்கில் வந்து ஒரு 3 lakh வந்து டெபாசிட் பண்ணியிருக்காங்க. பர்ச்சேஸ்டு குட்ஸ் ஃப்ரம் ரவி அண்ட் பேயிங் மேட் த்ரோ எ நெட் பேங்கிங். ரவிட்ட வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணி அது பேங்க் மூலிமா நம்ம கொடுத்துருக்கோம் 90,000. அதுக்கப்புறம் சேல்ஸ் மேட் டு குமார் ஹூ டெபாசிட்டட் த மணி த்ரோ சிடிஎம். சிடிஎம்ங்கிறது என்னென்னா கேஷ் டெபாசிட்டர் மிஷின். ஓகேங்களா, நம்ம குமார்ங்கிற ஒரு பர்சனுக்கு வந்து சேல் பண்ணிக்கோ. அவங்க வந்து அதாவது பேங்க் மூலிமா வந்து நமக்கு வந்து 10,000 போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு சேல்ஸ் மேட் டு விவேக் ஹூ மேட் த பேமெண்ட் பை டெபிட் கார்டு. அதேமாதிரி சேல்ஸ்க்கு நம்ம விவேக்ங்கிற பர்சனுக்கும் சேல் பண்ணியிருக்கோம். அவங்களும் டெபிட் கார்டு மூலயமா பே பண்ணியிருக்காங்க. சோல்டு குட்ஸ் டு கீர்த்தனா ஹூ மேட் த பேமெண்ட் த்ரூ கிரெடிட் கார்டு. கீர்த்தனாங்கிற பர்சனுக்கு நம்ம வந்து சேல் பண்ணியிருக்கோம். அவங்க வந்து கிரெடிட் கார்டு மூலயமா நமக்கு பே பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு டிவிடெண்ட் டைரக்ட்லி ரிசீவ்டு பை பேங்க். டிவிடெண்ட் வந்து நம்ம ரிசீவ் பண்ணியிருக்கோம். டிவிடெண்ட் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்ம ஷேர்ஸ் எல்லாம் எடுத்துருப்போம் பார்த்தீங்களா. இப்போ ஒரு கம்பெனி வந்து ஷேர் வந்து எடுத்துருக்காங்க. இப்போ ஒரு கம்பெனி வந்து ஷேர்ஸ் எடுத்துருக்காங்க. இல்லாட்டி இப்போ ஒரு பர்சன் வந்து ஷேர் எடுத்திருக்காங்க. இப்போ இங்கே வந்து சந்திரன் தானே நமக்கு வந்து ஓனர் ஆஃப் த பிஸ்னஸ். அவர் வந்து ஷேர்ஸ் வந்து எடுத்திருப்பாங்க. அந்த ஷேர்ஸுக்கு வந்து எந்த கம்பெனியில் அவங்க ஷேர் எடுத்திருக்காங்களோ அந்த கம்பெனியோட ப்ராஃபிட்லேருந்து சர்டன் பர்சன்டேஜ் வந்து கொடுப்பாங்க. ஓகேங்களா, அதுதான் நம்ம டிவிடெண்ட்டுன்னு சொல்லுவோம். அது வந்து பேங்க் மூலிமா இவங்க ரிசீவ் பண்ணியிருக்காங்க. அடுத்தது மணி வித்ட்ரான் ஃப்ரம் ஏடிஎம் மூலிமா நம்ம காசு எடுத்திருக்கோம். அடுத்தது சேலரி வந்து இசிஎஸ் மூலயமா பே பண்ணியிருக்காங்க. இசிஎஸ்ங்கிறது என்னென்னா எலக்ட்ரானிக் கிளியரிங் சர்வீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவும் வந்து ஒன் ஆஃப் த டிரான்சாக்ஷன் பண்ணுற ஒரு இதுதான். இப்போ இது மூலயமா, அதாவது இசிஎஸ் மூலயமா பணம் வந்து போட்டிருக்காங்க. ஓகேங்களா, சேலரி வந்து கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் கிரிக்கெட் பேட்ஸ் டொனேட்டட் ஆஸ் ஏ ட்ரஸ்ட்டுக்கு வந்து நம்ம கிரிக்கெட் பேட்ஸில் வந்து டொனேட் பண்ணியிருக்கோம். இங்கே கிரிக்கெட் பேட்ஸ் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட குட்ஸ். ஏன்னா இந்த சந்திரன் வந்து என்ன வச்சுருந்தாங்க, ஸ்போர்ட்ஸ் ஐட்டம்ஸ் தானே அவங்க வந்து சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ஐ மீன் அந்த பிஸ்னஸ் தானே அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ கிரிக்கெட் பேட்ஸ் அப்படிங்கிறது நம்மளோட குட்ஸ். ஓகேங்களா, இப்போ வந்து சொல்யூஷன் பார்க்கலாம். சொல்யூஷன் பாருங்கள். In the books of Chandran journal entries, date particulars LF debit rupees credit rupees. டேட் வந்து 2018 மார்ச்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ மார்ச் 1 என்ன பண்ணியிருக்கோம், கேஷ் வச்சு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அப்போது டெபிட்டில் என்ன பண்ணணும், கேஷ் அக்கௌண்ட் டெட்டா டு சந்திரன்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் 4 lakh நரேஷன் எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு கேஷ் வந்து டெபாசிட் பண்ணியிருக்காங்க பேங்க்கில். அப்போது பிஸ்னஸ்குள்ளே என்ன வருது, பேங்க் வருது. ஸோ பேங்க் அக்கௌண்ட் டெட்டா டு கேஷ் அக்கௌண்ட். அதுக்கப்புறம் நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். பர்ச்சேஸ் பண்ணி எது மூலிமா நம்ம பே பண்ணியிருக்கோம், பேங்க் மூலிமா பே பண்ணியிருக்கோம். அப்போ பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெட்டா டு பேங்க் அக்கௌண்ட் 90,000க்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அமௌண்ட் வந்து போட்டாச்சு. அதுக்கப்புறம் நம்ம வந்து சேல்ஸ் பண்ணியிருக்கோம். யாருக்கு சேல் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா குமாருக்கு வந்து நம்ம சேல் பண்ணியிருக்கோம். ஆனால் அது வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம்னா காசு வந்து வாங்கிட்டோம். அவங்க எப்படி காசு கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேஷ் டெபாசிட்டர் மிஷின் மூலிமா காசு போட்டுறாங்க. இதெல்லாம் எங்கே நடக்கும், பேங்க்கில் தானே இருக்கும். ஸோ பேங்க் மூலிமா காசு வாங்குகிறோம். பேங்க் அக்கௌண்ட் டெட்டா டு சேல்ஸ் அக்கௌண்ட். அதுக்கப்புறம் நம்ம விவேக் சேல் பண்ணியிருக்கோம். அவங்களும் அதே மாதிரி தான் டெபிட் கார்டு மூலிமா நமக்கு கேஷ் வந்து கொடுத்துட்றாங்க. ஸோ பேங்க் அக்கௌண்ட் டெட்டா டு சேல்ஸ் அக்கௌண்ட் 60,000 போட்டுருந்தோம். ஏன்னா விவேக் நம்ம 60,000க்கு தான் நம்ம வந்து சேல் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீர்த்தனாக்கு வந்து சேல் பண்ணியிருக்கோம். அவங்களுக்கு வந்து 50,000க்கு சேல் பண்ணியிருக்கோம். அவங்களும் கிரெடிட் கார்டு மூலிமா நமக்கு கொடுத்துட்றாங்க. அப்போது பேங்க் அக்கௌண்ட் டெட்டா டு சேல்ஸ் அக்கௌண்ட் 50,000 போட்டாச்சு. அதுக்கப்புறம் நம்ம டிவிடெண்ட் வந்து ரிசீவ் பண்ணியிருக்கோம். அதுவுமே பேங்க் மூலிமா தான் ரிசீவ் பண்ணியிருக்கோம். அப்போது பிஸ்னஸ்க்குள்ளே என்ன வருது, பேங்க் வருது. பேங்க் அக்கௌண்ட் டெட்டா டு டிவிடெண்ட் அக்கௌண்ட் எவ்வளோ வந்து ரிசீவ் பண்ணியிருக்கோங்கன்னா 2,000 ரிசீவ் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் கேஷ் வந்து வித்ட்ரா பண்ணுறோம் பேங்க்லேருந்து. அப்போது பிஸ்னஸ்க்குள்ளே என்ன வருது, கேஷ் வந்து வருது. கேஷ் அக்கௌண்ட் டெட்டா டு பேங்க் அக்கௌண்ட் எவ்வளோ வித்ட்ரா பண்ணியிருக்கோங்கன்னா 3,000 வந்து வித்ட்ரா பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, அதுக்கப்புறம் சேலரி வந்து கொடுத்துருக்கோம். சேலரி நம்ம பேங்க் மூலிமா தான் கொடுத்துருக்கோம். சேலரி அக்கௌண்ட் டெட்டா டு பேங்க் அக்கௌண்ட் எவ்வளோ கொடுத்துருக்கோம், 6,000 கொடுத்துருக்கோம். அடுத்தது கிரிக்கெட் பேட்ஸ் வந்து நம்ம டொனேட் பண்ணியிருந்தோம்ல ட்ரஸ்ட்டுக்கு. கிரிக்கெட் பேட்ஸ் வந்து நமக்கு என்னது, நம்மளோட குட்ஸ்ன்னு நான் சொல்லியிருக்கேன். அப்போ குட்ஸ் வர இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், பர்ச்சேஸ்ன்னு நம்ம யூஸ் பண்ணுவோம். என்ன பண்ணியிருக்கோம், டொனேஷன் பண்ணியிருக்கோம். அப்போ டொனேஷன் அக்கௌண்ட் டெட்டா டு எதுலேருந்து எடுத்து கொடுத்துருக்கோம், கேஷாக கொடுத்துருக்கோமா இல்லை ஸ்டாக்காக கொடுத்துருக்கோமா, என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட குட்ஸ்லேருந்து எடுத்து கொடுத்துருக்கோம். ஸோ டு பர்ச்சேஸ் அக்கௌண்ட். ஓகேங்களா, எவ்வளோன்னு பாருங்கள், 10,000 போட்டாச்சு. நரேஷன் எழுதிக்கணும். அவ்வளோதான் இந்த சம்.
நெக்ஸ்ட் illustration 12 பார்க்கலாம். இது பாருங்கள், தீபக் இஸ் எ டீலர் இன் ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ். இவங்க என்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேஷ்னரி ஷாப் மாதிரி வச்சுருக்காங்க. ஃப்ரம் த ஃபாலோயிங் டிரான்சாக்ஷன் பாஸ் ஜேர்னல் என்ட்ரி ஃபார் த மந்த் ஆஃப் ஜான்வரி அண்ட் ஃபெப்ரவரி 2018. ஜான் அண்ட் ஃபெப்ரவரியோட மந்தோட டிரான்சாக்ஷன் கொடுத்துருக்காங்க 2018ஓடது. இதுக்கு நம்ம ஜேர்னல் என்ட்ரி போட போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன நடந்திருக்கு பாருங்கள். ஜான் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கமன்ஸ் டு பிஸ்னஸ் வித் கேஷ். ஒரு 2 லட்ச ரூபா வச்சு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஓப்பன் ஏ பேங்க் அக்கௌண்ட் பை டெபாசிட்டிங் கேஷ். அதாவது கேஷை வந்து பேங்க்கில் கொண்டு போய் போட்டிருக்காங்க. பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கேஷ் வந்து பேங்க்கில் போட்டிருக்காங்க 1 lakh rupees. அதுக்கப்புறம் A4 ஷீட் சோல்ட் ஆன் கிரெடிட் டு பத்மினி அண்ட் கோ. பத்மினி அண்ட் கோ அப்படிங்கிறவங்களுக்கு வந்துட்டு நம்ம A4 ஷீட்ஸ் எல்லாம் சேல் பண்ணியிருக்கோம், கிரெடிட்டுக்கு சேல் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் பில்ஸ் ரிசீவ்டு ஃப்ரம் பத்மினி அண்ட் கோ ஃபார் த அமௌண்ட் டியூ. அதாவது இந்த மாதிரி கிரெடிட்டுக்கு விற்கிறவங்கள நம்ம என்ன பண்ணுவோம்னா, இது ஆல்ரெடி நம்ம பில்ஸ் ரிசீவ்டு வந்து நம்ம பார்த்துருக்கோம் ஒரு இல்லஸ்ட்ரேஷனில். இப்போ என்ன பண்ணுவோங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வந்து உங்களுக்கு வந்து கடனுக்கு ஒரு பொருள் வந்து கொடுக்குறேன், ஒரு பொருளோ இல்லை ஏதோ ஒன்று கொடுக்குறேன். நீங்கள் வந்து அதுக்கு எனக்கு வந்து அமௌண்ட்டு தரணும். ஆனால் உங்களால் இப்போதைக்கு தர முடியல. அப்போ நீங்கள் எனக்கு என்ன பண்ணுவீங்கன்னா, ஒரு பில்ஸ் ரிசீவ்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பில் வந்து எனக்கு கொடுப்பீங்க. ஓகேங்களா, பில்ஸ் ரிசீவபிள்னு கிடையாது, ஒரு பில் வந்து எனக்கு கொடுப்பீங்க. அதை நான் ரிசீவ் பண்ணிட்டேன்னா அது வந்து பில்ஸ் ரிசீவபிள்னு அர்த்தம். ஓகேங்களா, சப்போஸ் இப்போ நான் வந்து யாருக்காவது கொடுக்கணும். இப்போ நான் வந்து யார்கிட்டயாவது கடன் வாங்கியிருக்கேன், நான் அவங்களுக்கு அந்த கடன் கொடுக்கணும், என்கிட்ட காசு இல்லை, நான் வந்து ஒரு பில் அவங்களுக்கு கொடுப்பேன். அப்படிங்கிறது பேர் வந்து பில்ஸ் பேயபிள்னு சொல்லுவோம். இதில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னால் இப்போ கொடுக்க முடியாது, ஆனால் இந்த டேட்டுக்கு வந்து இதுக்குள்ளே நான் கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி தான் அது இருக்கும். இப்போ நீங்கள் வந்து அதை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணலான்னு பாருங்கள். இப்போ நம்ம பத்மினி அண்ட் கோ கிட்ட வந்து அந்த பில் வாங்கியிருக்கோம்ல, இப்போ நமக்கு ஒரு 6 வருஷத்துக்கு நமக்கு பணம் வேணும்னா அதை கொண்டு போய் அந்த பில் இருக்குது பார்த்தீங்களா, அதை கொண்டு போய் நம்ம பேங்க்கில் கொடுத்து நமக்கு தேவையான அமௌண்ட்டை வந்து நம்ம வாங்கிக்கலாம். ஓகேங்களா, இதுதான் பில்ஸ் ரிசீவபிள் பேயபிள்கான மீனிங். இப்போது அது நம்ம பத்மினிக்கு வந்து நம்ம சேல் பண்ணியிருக்கோம், கிரெடிட்டுக்கு சேல் பண்ணியிருக்கோம். அவங்க வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு பில் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி என்னால் இப்போ கொடுக்க முடியாது, அப்புறமா நான் பணம் தரேன்னு சொல்லிட்டு. ஸோ அதை நம்ம ரிசீவ் பண்ணிட்டோம். ஓகேங்களா, அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பணம் வந்து பேங்க்லேருந்து எடுத்திருக்கோம். ஓகேங்களா, அந்த இதை யூஸ் பண்ணி நம்ம பேங்க்லேருந்து நம்ம எடுத்திருக்கோம். எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட்டோடு அதை எடுத்திருக்கோம். ஓகேங்களா, அவங்க வந்து நம்ம வந்து 60,000 ரூபாய்க்கு அவங்களுக்கு கொடுத்துருக்கோம், ஆனால் நம்ம 58,000 ரூபா தான் எடுத்திருக்கோம். அப்போ பேலன்ஸ் இருக்க அந்த 2,000 நம்ம கொடுத்த டிஸ்கவுண்ட். ஓகேங்களா, அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக என்ன இருக்குது, அந்த பில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டிஸானர்ட் ஆகிருக்கு. ஓகேங்களா, இப்போ இதுக்கு வந்து நம்ம சொல்யூஷன் பார்க்கலாம். சொல்யூஷன் பாருங்கள். இந்த புக்ஸ் ஆஃப் தீபக் ஜேர்னல் என்ட்ரிஸ் டேட் பர்டிகுலர்ஸ் LF டெபிட் ருபீஸ் கிரெடிட் ருபீஸ் 2018 ஜான் ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணியிருக்கோம், கேஷ் வச்சு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ கேஷ் அக்கௌண்ட் டெட்டா டு தீபக்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் 2 lakh போட்டாச்சு. அதுக்கப்புறம் நம்ம கேஷை வந்து பேங்க்கில் போய் டெபாசிட் பண்ணுறோம். ஸோ பேங்க் அக்கௌண்ட் டெட்டா டு கேஷ் அக்கௌண்ட் 1 lakh. அதுக்கப்புறம் நம்ம பத்மினி அண்ட் கோக்கு நம்ம கிரெடிட் சேல் பண்ணியிருக்கோம். ஸோ கேஷ் சேல் அப்படிங்கிறப்போ இந்த பக்கம் கேஷ் வரும், அதாவது டெபிட்டில் கேஷ் ஒரு பேங்க் வரும், டு சேல்ஸ் அக்கௌண்ட்டுன்னு வரும். நம்ம இங்கே கிரெடிட் சேல் பண்ணியிருக்கனால யாருக்கு பண்ணியிருக்கோமோ அவங்க நேம் தான் இங்கே போடணும். பத்மினி அண்ட் கோ அக்கௌண்ட் டெட்டா டு சேல்ஸ் அக்கௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 60,000. அதுக்கப்புறம் அவங்க கிட்டேருந்து நம்ம பில்ஸ் ரிசீவ் பண்ணியிருக்கோமா, 4 Jan 4 வந்து பில்ஸ் ரிசீவ் பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் டெட்டா டு யார்ட்டேருந்து வாங்கியிருக்கோம், பத்மினி அண்ட் கோ அக்கௌண்ட்லேருந்து. ஓகேங்களா, 60,000க்கான அந்த பில் வந்து வாங்கியிருக்கோம். இப்போது அதை வந்து நம்ம Jan 5 வந்து என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, பேங்க்கில் கொடுத்து காசு எடுக்கிறோம். பேங்க் அக்கௌண்ட் டெட்டா எவ்வளோ எடுக்கிறோம் பார்த்தீங்கன்னா 58,000 மட்டும்தான் எடுக்கிறோம். ஓகேங்களா, அப்போ நமக்கு டிஸ்கவுண்ட்டாக எவ்வளோ அலோட் பண்ணியிருக்கோம், 2,000 நம்ம டிஸ்கவுண்ட் அலோவ் பண்ணியிருக்கோம். டு பில்ஸ் ரிசீவபிள் ஆக்சுவலாக எவ்வளோ அமௌண்ட்டு தான் இருக்குது, 60,000 இருக்குது. புரியுதுங்களா, 60,000 தர வேண்டிய இடத்துல நம்ம 58,000 தான் எடுத்திருக்கோம், 2,000 வந்து டிஸ்கவுண்ட். அடுத்தது February 15 வந்து பார்த்தீங்கன்னா அந்த பில்ஸ் வந்து டிஸானர்ட் ஆயிருக்கு. ஓகேங்களா, அப்படி டிஸான் ஆச்சுன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, பேங்க் வந்து அவங்களுக்கு அப்படியே ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா, அப்போ யாருக்கு வந்து கொடுக்குறாங்க, பத்மினி அண்ட் கோக்கு தான் நம்ம திரும்ப கொடுக்கணும், ஏன்னா அவங்களோட தான் நமக்கு டிஸானர் ஆயிருக்கு. ஸோ பத்மினி அண்ட் அக்கௌண்ட் டெட்டா டு பேங்க் அக்கௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா அந்த 60,000 போடணும். அந்த நம்ம டிஸ்கவுண்ட் எடுத்ததோடலாம் போடக்கூடாது, மொத்தமாக எவ்வளோ அமௌண்ட்டையும் அதையே சேர்த்து போடணும். 60,000 இது எல்லாத்துக்குமே மறக்காமல் நரேஷன் எழுதிருங்க. அவ்வளோதான் இந்த சம். 3rd சாப்டரோட இல்லஸ்ட்ரேஷன் எல்லாமே முடிஞ்சுது. அடுத்து நம்ம எக்ஸசைஸ் பார்ப்போம். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள்.